ஐயோ எரியுதே எரியுதே திக்கு 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 எரியுதே. ஏம்மா சோறு வைக்கலையாம்மா? ஏய் நானே வயிறு வயலா எரியுதுன்னு இருக்கேன், கம்முனு போயிரு. ஏம்மா உனக்கு அங்க எரியறது இங்க தீஞ்ச வாசனை அடிக்குது, உன் காது வழிய போற அளவுக்காமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அடியே பைத்தியக்காரி, அடியே பைத்தியக்காரி, பொண்ணைய தூக்கி போட்டு மிதிச்சா என்ன? தூக்கி போட்டு மிதிக்கிறியா? நான் என்னம்மா பண்ணேன்? அப்பயே அந்த ராசாத்தியோட பையனை கட்டியிருந்தீனா இன்னைக்கு 1,00,000 ரூபாடி, 1,00,000 ரூபாய் சம்பாத்தியம் உள்ள அந்த பையனை வளைச்சு போட்டுக்கலாண்டி. அதை விட்டுப்புட்டு அவன் கருப்பா இருக்கான், பாக்குறதுக்கு லட்சணமா இல்ல, அப்படி இல்ல இப்படி இல்லன்னு இப்ப அவன் என்னமோ ஹீரோ மாதிரி இருக்கான், ஏதோ படத்துல நடிக்கிற மாதிரி தக்க 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 தக்கன்னு மின்னிக்கிட்டு தக்காளி பழ கணக்கா. ஆனா நீ ஆம பூந்த வீடு விளங்காதுன்ற மாதிரி ஆமா மாதிரி இருக்க, உனக்கு கல்யாண வாழ்க்கையே விளங்காது. ஐயோ இவனை வேணான்னு சொன்னேன், இவனுக்கு அவ்வளோ பெரிய உத்தியோகம், அதுவும் கட்டிக்க போற புள்ள 1,00,000 ரூபாய் சம்பாத்தியமா மாட்டி. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு பொம்பளை புள்ள 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், நீயும் தான் இருக்க. இந்த அடுப்பங்கரையில வேலை பார்க்கவும் தெரியாது, என்ன மாவெடுத்து கோலம் போட மட்டும்தான் கட்டு வச்சிருக்க. அதுக்கு அவன்டி 1,00,000 ரூபாய் சம்பளம் தருவான்? ஒரு பொம்பளை புள்ள 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க உங்க அண்ணன் கூட அதெல்லாம் சம்பாதிச்சது இல்லை. சும்மா அடுத்தவங்களோட எனக்கு கம்பேர் பண்ணாத, எனக்கு அது பிடிக்காது. ஆமா ஆமா கம்பாரு பண்றாங்க, கம்பாரு. ஐயோ அப்படியாப்பட்ட புள்ள என் வயித்துல பிறக்கலையே, என் வயித்துல பிறக்கலையே, எனக்கு ஒண்ணு அப்படி இல்லையே, எனக்கு ஒண்ணு அப்படி இல்லையே. ஏம்மா சும்மா வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்காத, சும்மா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. உனக்கு என்ன, உனக்கு 3 நேரத்துக்கு திங்கிறதுக்கு மூக்க பிடிக்க நல்லா தின்னுபிட்டு தூங்குறதுக்கு இடம் இருக்கு, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்திக்கிறதுக்கு துணி இருக்கு, வேற என்ன வேணும்? வெளி உலகத்துல போய் எட்டி பார்த்தாதானே தெரியுது இம்புட்டு பேரு இம்புட்டு சம்பாதிக்கிறாங்களான்னு. எனக்கு வாச்சதுங்களுக்கு எதுக்குமே அந்த ஒரு குடுப்படியே இல்ல. ஏ அப்பாயி நானே கடுப்புல இருக்கேன், உனக்கு என்னடி? என் பிரஷ்ல நீ பல்லு விளக்குனியா? நானும் உனக்கு 100 வாட்டி சொல்லியிருக்கேன், என் பிரஷ்ல பல்லு விளக்காத பல்லு விளக்காதன்னு, சொல்றதே கேட்க மாட்டேங்கிற, சும்மா சும்மா நீ அதையே பண்ணிக்கிட்டு இருக்க. ஏடி உங்க அப்பா கிட்ட சொல்லி வேற பிரஷ் வாங்கிக்க வேண்டியதானே? பெண்ண கடையில பிரஷ் இல்லாம இருக்கு, இதோட எங்க அப்பா எனக்கு 3 பிரஷ் வாங்கி கொடுத்துட்டாரு, வேணும்னே நீ அதையே எடுத்து போட்டு விளக்கிட்டு இருக்க. ஏண்டி நீங்க எல்லாம் 8 மணிக்கு எந்திரிப்பீங்க, நான் காலையில வெள்ளனையா ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், எந்திரிச்ச உடனே கையில கிடைச்சதை எடுத்து போட்டு விளக்கி போடுறேன், நீ எதுக்கு கண்ணுக்கு முன்ன வைக்கிற? கண்ணுக்கு முன்னவா? இனிமே பாரு என் பிரஷ்ல மட்டும் நீ கைய வை, அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது. ஏம்மா பசிக்குதுமா, வந்து உளவைமா. ஏற்கனவே வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வாரேன்னு வந்தவ பத்திரிக்கை வச்சதோட என் வயிற்றுலயும் உல வச்சுட்டு போயிட்டா, இதுல நீ வேற போடி போய் வச்சு தின்னுங்கடி. ஏம்மா என்ன குக்கர்லன்னா சமைக்க தெரியும், உலையெல்லாம் வைக்க தெரியாது, வாமா வந்து வையுமா. ஐயோ உங்க அண்ணிக்காரி உங்க அண்ணன் இப்ப கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, வந்தோடனே வைப்பாங்க, அது வரைக்கும் எனக்கு கடுப்பு ஏத்தாதீங்கடி, அங்கிட்டு போங்கடி. என்னங்க நம்ம வீட்டுல ஒரே சத்தமா கிடக்கு? நம்ம வீட்டுல என்னைக்கு தான் சண்டைக்கு பஞ்சம் இல்லாம இருந்திருக்குது? என்னைக்கும் ஊரே தெருவே கிளிகிற அளவுக்கு தானே கத்திக்கிட்டு கிடப்பாங்க, என்னன்னு தெரியல, வா போவோம். எனக்கு இல்ல 1,00,000 ரூபாய் எனக்கு இல்ல, அவ என்னமோ நான் 70,000 சம்பாதிக்கிறேன்றா, அவன் புருஷன் என்னமோ அவ்வளோ சம்பாதிக்கிறேன்றா, இப்ப மருமவளும் இவ்வளோ சம்பாதிக்கிறான், பையனும் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா மாசம் குறைஞ்சது 3,00,000 ரூபாய் பக்கம் சம்பாதிக்கிறாங்களே. ஐயோ நம்ம ஊரு பக்கம் 30 ரூபாய்க்கு வழி இல்லாம 5க்கு 10க்கு நம்ம கிட்ட வந்து நின்னவ இன்னைக்கு கேட்டா அவ்வளோ பெரிய பணக்காரின்றாளே. ஐயோ ஐயோ ஐயோ, அவளுக்கு வாச்ச வாழ்வ பாத்தியா, வாழ்வ பாத்தியா? என்னாச்சு, என்ன இவ்வளோ சத்தம்? கோயிலுக்கு போனீங்களா இல்ல கோயிலே விலை எடுத்து வாங்க போனீங்களாடா? ஏமா கோயிலுக்கு போனா முன்ன பின்ன அப்படித்தான் இருக்கும், அதுவும் இல்லாம இன்னைக்கு என்ன நாள், பெருமாளுக்கு வசந்த நாள், இன்னைக்கு கோயில்ல கூட்டம் வேற, அதனால நின்று கும்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு. எப்பயுமேவா நாங்க கோயிலுக்குன்னு போறோம், இன்னைக்கு கல்யாண நாள், இன்னைக்கு போயே ஆகணுன்ற ஒரு முடிவுல போனோம், அதுக்கு என்னப்ப? அதுக்கு என்னவா? வாயில பம்படிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம மாமியாரு, இனி இதுகிட்ட பேசி வேலைக்கு ஆகாது, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். புது சேலை வேற, சேலையை மாத்திவிட்டு போய் வேலையை பார்ப்போம். அண்ணே கைய கொடு கைய கொடு. கையவா? ஏமா குடுனே.
இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். சரிடாமா சரிடாமா. அண்ணே, உனக்கு இன்னைக்கு கல்யாண நாள். இன்னைக்கு நீ தான் ட்ரீட் வைக்கணும் பாத்துக்க. அம்பிட்டு தானே வச்சுட்டா போச்சு. என்ன அடுப்படியில சுத்தம் பண்ணி கிடக்குது? எல்லா வேலையும் முடிச்சு எல்லாம் கழுவி வச்சுட்டாங்களோ? பரவாயில்லையே, ஆள் இல்லைன்னா எல்லா வேலையும் டான் டான்னு நடக்குது. ஆள் இருந்தாதான் ஒரு வேலையும் செய்யறது இல்ல. சோறு குழம்புல பொங்கி எங்க வச்சிருக்காக? அவரும் வேற வேலைக்கு போகணும். எங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. சோறு குழம்புலாம் பொங்கி எடுத்து வச்சிட்டீங்களா? அவருக்கு வேற மணி ஆகி போச்சு. எங்க எடுத்து வச்சிருக்கீங்க சாப்பாடு போட்டு கொடுக்க? அண்ணி, அம்மா ஓலையும் வைக்கல, சோறும் பொங்கல. சோறு பொங்கலையா? அப்ப அடுப்படியெல்லாம் சுத்தம் பண்ணி கிடக்கு. அது நீங்க நேத்து சுத்தம் பண்ணினதுதான். அப்ப காலையில நான் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் ஒரு வேலையும் செய்யாம இருந்திருக்கீங்க. நான் வந்தோடனே எல்லாம் பண்ணட்டும் வைக்கட்டும்னு. நானே வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்குறேன்டி. ஆமா, உங்களுக்கு வயிற்றுச்சல் வராது. மருமவ என்னைக்காவது ஒரு நாள் வெளியே போயிடக்கூடாது. உங்களுக்கு வயிற்றுச்சல்ல இருந்து எல்லா எரிச்சலும் வரும். அண்ணி, அது ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு இன்னைக்கு இந்த ராசாத்தியாத்த வந்தாங்க. ராசாத்தியா? அது யாரு? அதான் சென்னையில செட்டு நாளாங்களா அந்த அத்தை. அடடே, அவங்களா? சரி சரி. எப்ப வந்தாங்க? அவங்க பையனுக்கு கல்யாணமாமா, அதான் பத்திரிக்கை வைக்க வந்தாங்க. ஏமா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. அதுவும் வருஷமே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்தவங்களை இருக்க சொல்லியிருக்க மாட்டேன். நாங்க வந்திருப்போம்ல, வந்து ஏதாவது எடுத்து கொடுத்து ஆக்கி இருந்திருக்கலாம். ஏண்டா, அவ பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்தாடா. அவ பத்திரிக்கை வைக்க வரல, நம்ம வயிற்றுச்சல கொட்டிக்கணும்னு வந்திருக்கா. என்னாச்சு? ஏன் எதுவும் சொல்லிவிட்டாங்களா? சொல்லிப்புட்டாளா? சொன்னாலே அவ பையனுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம்னு சொன்னாலே. ஒன்ன விட சின்னவன் தாண்டா. அவன் 1 லட்சம் சம்பாதிக்கிறானாமா மாசம். நீ வருஷம் முழுக்க சம்பாரிச்ச கூட 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாதேடா. அத்தை, அவர் சம்பாரிச்சு கொடுக்காம தான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கா. ஏடி, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க அத்தை, அவர் 1 லட்சம் சம்பாதிக்கட்டும் 2 லட்சம் சம்பாதிக்கட்டும், அது ஒன்றும் எங்களுக்கு தேவை கிடையாது, சொல்லிட்டேன். இவனை உசுப்பேத்தி இப்படி பண்றதே நீ தாண்டி. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அத்தை, அவர் எவ்வளோ சம்பாரிச்சாலும் இந்த குடும்பத்தில் நம்மளை யாரையும் வேலைக்கு போய் கஷ்டப்பட வைக்காம தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நமக்கு கைக்கு கடிக்காத அளவுக்கு தானே இருக்கு. கடன் வாங்காம தானே இருக்கும். அப்புறம் என்ன உங்களுக்கு கஷ்டம்? அதுவும் அவங்க இருக்கிறது டவுனு. அங்கெல்லாம் 1 லட்சம் ரூபான்றது இங்கே உள்ள 10,000க்கு சமம். இங்கே 10,000 ரூபா இருந்தாலும் அதில் 3,000 செலவு பண்ணி 7,000 மிச்சம் பண்ணலாம். அங்கே அவங்க எத்தனை லட்சமே சம்பாதிச்சாலும் அதை மிச்சம் பண்ண முடியாது. என்னைக்கும் இக்கரைக்கு அக்கறை பச்சை மாய் தான் தெரியும். அங்கிட்டு போய் பார்த்தா தான் தெரியும் இக்கரையே பரவாயில்ல. சரி, அப்ப இன்னைக்கு சோறு இல்லை அப்படிதானே? சரி, நான் வெளியே எதுவும் சாப்பிட்டுக்கிறேன். வீட்டில் இருந்துருங்கிற நேரத்துக்கு ஒரு சோறையாவது பொங்கி இருக்கலாம், எதுவும் பண்ணலை. சரிங்க, நீங்கள் இன்னைக்கு ஏதோ பார்த்துக்கங்க வெளியே. சரி, நான் துணியை மாத்திட்டு இந்த கிளம்புறேன். என்னம்மா, அன்னிக்கிட்ட நல்லா வாங்கி கட்டினியா? போடி. நான் இன்ன வரைக்கும் உன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு நினைச்சுதான் பேசி புலம்பிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் லூசு மாதிரி உன் வயசுல உள்ளதுங்கெல்லாம் கையில ஒண்ணு, இடுப்புல ஒண்ணு, தலையில ஒண்ணு தூக்கிக்கிட்டு திரியுதுங்கடி. இன்னும் நீ அம்மா அம்மான்னு என் முந்தானி வேற புடிச்சுக்கிட்டு திரியிற. உன்னையே கட்டிக்கிறதுக்கு எங்க இருந்து வரப்போறானோ? என்னத்தான் உடம்பு முழுக்க எண்ணெயை பூசிக்கிட்டு மண்ணில் போட்டு புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். என்னங்க, இன்னைக்கு பிள்ளைக்கு கல்யாண நாள். ஒரு ஃபோன் பண்ணி எதுவும் வாழ்த்து சொன்னீங்களா? கல்யாண நாளா? இன்னைக்கு என்ன நாள்? கிழமை கூட என்னன்னு தெரியாத அளவுக்கு இருக்கீங்க. நம்மளும் போன் போட்டு ஒரு வாழ்த்து கூட சொல்லணும். அவ என்ன நினைப்பா? அம்மா அப்பாவை நம்மள மறந்துட்டாங்க போல நினைக்க மாட்டா? அட, அது இல்லம்மா. மணி என்ன, நாள் என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. வாட்ச் எதுவும் பார்த்தா தெரியும், காலண்டரை பார்த்தா தெரியும், ஒண்ணுமே தெரியலையே. வயசாக ஆக புத்தி மலிங்கிட்டே போகும் போல இருக்குது. முதல்ல மாதிரி நிதானம் இருக்கிறது இல்ல. ஐயோ, என்னத்த சொல்ல. நல்ல நாள் பெரிய நாள் கூட வீட்டில் கறி கஞ்சி ஆக்க விட மாட்டா அவங்க மாமியார். அது இல்லை இது இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு. பிள்ளைக்கு போன் போட்டு வர சொல்லுமா? கூப்பிடு. டேய் தோற. சொல்லுங்கம்மா. டேய், இன்னைக்கு உன் தங்கச்சிக்கு கல்யாண நாள்டா. பாவம், அவ ஒரு நல்ல நாள் பெரிய நாள் கோயில் குளத்துக்கு போனாலா இல்லை அந்த வீட்லேயே தான் அடுப்படியிலே கிடக்கிறாளா என்னன்னு தெரியல. ஒரு நல்ல நாள் அன்னைக்கு கூட வாய்க்கு ருசியாக எது சமைச்சு சாப்பிட கூட விட மாட்டாடா. ஃபோன் போட்டு உன் தங்கச்சியை வர சொல்லுடா, பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆக்கி கொடுப்பான். அப்படியா? ஃபோன் போட்டு வர சொல்லுங்க. ஏண்டா, உங்க அப்பாரை கேட்டா என்ன போக சொல்றாரு? வான்ட்ட சொன்னா ஏன்ட்ட சொல்றேன். நீங்க அது கூப்பிட்டாதானடா அது ஒரு இதா இருக்கும். நான் கூப்பிட்டாவா நல்லா இருக்கும்? ஏம்மா, எனக்கு ஊறுபட்ட வேலை கிடக்குது. இதுல நான் எங்க போன் எடுத்து பேச வைக்க? நீ ஃபோன் பண்ணி கூப்பிடுமா. சரிடா, நான் போன் போட்டு சொல்றேன்.
பாவம் புள்ள நம்மளும் கூப்பிடலன்னா எங்க போவா எங்க வாரா? இந்த வீடை விட்டா அந்த வீடே தான் கதின்னு கிடக்குற. நான் தான் வேற வசதியான வீட்டு மாப்பிள்ளையா பார்ப்போம். நீங்க தான் நமக்கு இப்படி இருந்தா தான் சரியா இருக்கும் அப்படி இப்படி நீங்க கடைசியில வாழ்ந்து கெட்ட குடும்பம் வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு என் தங்கச்சி அங்க போய் வாழ்ந்து கெட்ட குடும்பமாவே ஆக்கிட்டீங்க. டேய் அவரு நல்லா தானே வச்சுக்கிறாரு நம்ம மாப்பிள்ள, அப்புறம் என்னப்பா? ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல, நீங்க போன் போட்டு வர சொல்லுங்க. சரிப்பா. அம்மா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க தானே? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. எனக்கு வேலை வேற கிடக்குது, நான் அப்புறமேட்டுக்கு பேசவா? வேலை கிடக்கு அப்புறமேட்டுக்கு பேசுறியா? ஏண்டி நான் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேன், வேலை இருக்குன்னு நீயாவும் ஃபோன் பண்ண மாட்டேன். நான் கேட்டா வேலை இருக்குன்ற. அங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 5-6 பேருக்கு சமைக்கிறதுக்கு ஒரு நாள் பொழுது ஆகுது. எப்ப கேட்டாலும் வேலை வேலை வேலை. இங்க பெத்த குடும்பம் ஒண்ணு இருக்குன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் சும்மா இல்லம்மா, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா. ஏண்டி அந்த குடும்பத்துல மத்தவங்க யாருமே இல்லையா? நீ ஒருத்தி தான் இருக்கியா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு அதை பண்றேன் இதை பண்றேன்னு. ஊர் உலகத்துல எல்லாம் போய் பாரு, பிள்ளைங்க அம்மா வீடுனா பறக்குதுங்க. நாங்களாம் உன்னை வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சாலும் நீ ஏன் வரவே மாட்டிக்கிற? அந்த வீடே கதின்னு. என்னவா பண்ண சொல்ற என்னையும்? இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டோம் கல்யாண நாளுன்னு சொல்லி. வீட்டில் வேலை வெட்டி அப்படியே கிடக்குது, ஒரு வேலை கூட தொடலை. ஒலை வைக்கலை சோறாக்கலை. இந்த மனுஷன் இன்னைக்கு சாப்பிடாம கூட வேலைக்கு போயிட்டாரு. என்ன பண்ண சொல்கிற? பிள்ளையும் இருக்கிறா செல்வி, எல்லா வேலையும் நானில் வந்து தானே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுப்படியே நேற்று தொடச்சி விட்டது அப்படியே இருக்குது. அரிசி மட்டும் ஊற வச்சுருக்காங்க. அதுதான் குழஞ்சு போயிடும், உலைய வச்சுருவோன்னு பார்த்தேன். அப்புறமேட்டுக்கு பேசுகிறேம்மா. ஆமாம் அப்புறம் பேசுகிறேன்னு நீ பேசவே மாட்டேன். உங்கள் அண்ணன் உங்ககிட்ட என்னமோ பேசணுமா? பேசு. அண்ணே நல்லா இருக்கியாண்ணே? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கியா? மாப்பிள்ள செல்வி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோண்ணே. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்மா. நன்றிண்ணே. மாப்பிள்ள உன்னை எங்கம்மா கூட்டிட்டு போனாரு? சினிமா தேட்டருக்கு, பீச்சுக்கு, பார்க்குன்னு ஏதாவது கூட்டிட்டு போனாரா? என்னண்ணே இப்படி பேசுற? காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே. ரொம்ப நாளா பெருமாள் கோயிலுக்கு போகணும்னு ஆசை, அதான். அதானே, நீ ஏன் இந்த வீட்டுக்கு வரணுன்றது உனக்கு ஆசையே இல்லைல்ல? அங்க போனா இங்க போனேன்னு சொல்லு. சரி ஓகே, நீ தான் உன்னை தான் தாரவாத்து கொடுத்தாச்சு. இனிமே இந்த வீடு வாசல் இருக்குன்றது உனக்கு நினப்பு இருக்குமா என்ன? ஏதாவது தேவைன்னா தான் இந்த வீடு வாசல் உனக்கு ஞாபகம் இருக்கும். டேய் என்னடா வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? புள்ளைய ஊருக்கு வர சொல்வியா? அதை விட்டு என்னன்னு இப்படி பேசுற? சரி சரி, எப்படியும் உங்க வீட்டில் உங்க மாமியார் கறி எதுவும் எடுத்து ஆக்க விட மாட்டாங்க, ஒன்றும் விட மாட்டாங்க. இங்கே எல்லாம் எடுத்து ஆக்கலாம் வைக்கலான்ட்டு இருக்கோம் நாங்கள். சரி, மாப்பிள்ளை பாப்பாவெல்லாம் கூட்டிக்கிட்டு பா. அண்ணே அவர் வேலைக்கு போயிட்டாருண்ணே. இன்னொரு நாள் வரட்டுமா? இதுக்கு தான் நான் அம்மா கிட்ட சொன்னேன், நீ அந்த வீடே கதின்னு இருப்ப, பிறந்த வீட்டுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்ட. அதுக்கு தான் நான் உன்னை கூப்பிடுறதே இல்லை. உன்னை மதிச்சு கூப்பிடுறேன். ஒரு அண்ணங்கிற பேச்சுக்காக நீ வரணுன்றது உனக்கு தோணலை, அப்படிதானே? சரிம்மா சரி, நீ உன் கட்டின குடும்பத்தையே பார்த்துக்க. உனக்கு உன் புகுந்த வீடு தானே முக்கியம். பிறந்த வீடு எப்படி போனா என்ன? நாளை பின்ன நான் செத்தேனா வந்து பூவா எடுத்துக்கிட்டு வந்து போடு. ஐயோ அண்ணே, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? நல்ல நாள் பெரிய நாளும் உன் வாயால் அப்படிலாம் சொல்லாத, சொல்லிட்டேன். அவர் வரட்டும், வந்தோன்னே என்னன்னு பார்த்துட்டு வரேன். அப்படி இல்லையா இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை லீவு தான், அப்போ வேணா வரேன். நீ தப்பாக எடுத்துக்காதண்ணே. இன்னொரு தடவை அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாதானே. பின்ன என்ன, அந்த வீட்டுக்கே கதின்னு இருக்கிற, இங்க வரவே மாட்டிக்கிற. நாங்களாம் சண்டை போட்டு கூப்பிட்டாதான் வருவியா? சரிடா, திட்டாதடா பிள்ளைய. ஊர் உலகத்துல நம்ம மாப்பிள்ளை நம்ம பிள்ளைய நல்லா பாத்துக்கிறாருன்னு அர்த்தம். அதனாலதான் புகுந்த வீட்டுல அம்புட்டு வசதி வாய்ப்பே இல்லைனாலும், பிறந்த வீட்டுல எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தாலும் அந்த வீட்டை விட்டுட்டு வரமாட்டிக்கிறா. நல்லா பாத்துக்கிறாருடா நம்மளை விட. ஆமாண்ட தம்பி, இப்ப கூட உங்க ஆத்தால அவங்க அப்பா வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்னா சாமானியமா கிளம்ப மாட்டா. நம்மள வேணா வீட்டை விட்டு தாழ்த்தி விடுவா. நான் எதுக்கு போகணும் என் அப்பா அத்தா வீட்டுக்கு? நீங்க வேணா போங்க, நான் இந்த இருந்து வீடு வாசலை பாத்துக்கிறேன். எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னா அவங்கள இங்கே வர சொல்லி நான் பாத்துப்பேன். சரிம்மா, என்னன்னு பார்த்து வா. சரியா? எனக்கு வேலைக்கு வர லேட் ஆகி போச்சு, வைக்கிறேன். பாவம் அண்ணன் பொசுக்குன்னு என்ன வார்த்தையை சொல்லி பிடிச்சி போய் பார்க்கணும் வைக்கணும்னு எல்லாம் இருக்கு. ஆனால் வீட்டில் இன்பட்டு வேலை கிடக்குதே, இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போகிறது? அதுவும் இல்லாமல் அத்தையும் வயசானவங்க, அவங்களுக்கும் வேலை வெட்டி பார்க்க முடியாது. ஏதோ ஒரு நாள் இழுத்து போட்டு வேலை செஞ்சாங்கன்னா ஒரு வாரத்துக்கு படுத்த படுக்கையாயிருவாங்க. அதை பார்க்கவா நாத்தனாருக்காரிக்கு இன்னும் பொறுப்புன்றதே இல்லை. அவள் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் கூட அவளை விட்டு போகலாம். என்ன பண்ணுறது? சரி, அவர் வேலைக்கு போயிருக்கார்ல, போயிட்டு வரட்டும்.
வந்ததுக்கு பிறகு என்ன ஏதுன்னு பார்த்துப்போம். அம்மா பச்சிக்கிட்டுமா. இருடா தங்கம், வீட்டுக்கு போய் அம்மா பூவா கொடுக்குறேன். இன்னைக்கு உங்கள் மாமனுக்கும் உங்கள் அத்தைக்கும் கல்யாண நாள்டா. பாவம் என் அண்ணனை பார்க்க கூட முடியல. இந்த ரோட்டில் போகும்போது தான் ஒரு எட்டு பார்க்க முடியுது. அவருக்கு வாழ்த்து சொல்லணும்னு தான் உன்னை தூக்கிக்கிட்டு ஓடி வந்தேன். நான் வந்தேன்னா கூட என் மூஞ்சை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிடுவார். உன்னை பார்த்தா மாப்பிள்ளைன்னு இன்னும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நில்லுடா, உங்கள் மாமனை மட்டும் பார்த்துருவோம். அம்மா மாமனா முறுக்கு மீச மாமாவாம்மா. ஷோ, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. மாமா பெரிய ஆள், அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அப்பா அப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க முறுக்கு மீச மாமான்னு. உங்கள் அப்பன் கிடக்கிறாரு, அந்த ஆளுக்கு என்ன சொட்ட மண்டைக்கு இவ்வளோ திமிரு பாத்தியா? அப்ப மாமாவை நம்ம எப்படிமா கூப்பிடணும்? மாமாவை பார்க்கும்போது வாங்க மாமா போங்க மாமான்லாம் கூப்பிடணும். உங்கள் அப்பா சொல்லித்தர மாதிரிலாம் சொல்லக்கூடாது. என்னம்மா நீங்க எப்படி சொல்றீங்க, அப்பா அப்படி சொல்றாங்க? அப்போ எதுதான் நான் பண்ணதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அப்போ அப்பா குட்டு பாயா பேட்டு பாயா? உங்கள் அப்பனா கெட்டவனிலும் கெட்டவன், சரியான கெட்டவன். அவனை பற்றி பேசாதடா தம்பி. அவன் சொல்கிறதையும் கேட்காத. அவனை பேச்சை கேட்டினா கூட அவ்வளோதான். ஏமா அப்படி சொல்றீங்க? அப்போ எல்லா வீட்லயும் அப்பா தானமா குட்டு பாயி? ஊர் உலகத்தில் எல்லார் வீட்லேயும் அப்பன் குட்டு பாய் தான். நம்ம வீட்டில் இருக்கிறவன் ஐயோ, சின்ன பிள்ளைகிட்ட என்னால் சொல்லவும் முடியல. இருடா தங்கம், உங்கள் மாமாவை ஒரு எட்டு பார்த்துக்குவோம். அண்ணே, உன்னை பார்க்கணும் நம்பிட்டு ஆசைப்பட்டு இங்கே வந்து நிற்கிறேன். என்னை வேண்டான்னு நீ ஒதுக்குனாலும் செவுத்தில் அடித்த பந்து கணக்கா உன்னை தேடி தேடி தான் வருவேன். வாழ்க்கையில் ஒரு முறை தப்பு பண்ணிட்டேன்னு அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவே கூடாதுன்னு நீ இருக்க. அம்மா ஏம்மா அழுறீங்க? கண்ணு தொடச்சுக்கோங்கம்மா, அழாதீங்கம்மா. அழுதா பேட் பாய்னு சொல்லுவீங்க. அப்ப நீங்க பேடுக்கலாம் அழக்கூடாது தானே? குட்டிகளி தானேம்மா நீங்க? அம்மா அழலடா, அழல. அங்கே பார்த்தங்க உங்கள் மாமாவை பாரு. அண்ணே, கூப்பிட காதலே விழாம போறத பாத்தியா? அண்ணே, அம்மா நீங்க மாமாவை கூப்பிட்டு ஏம்மா மாமா திரும்பி பார்க்காம போறாங்க? அதுவா, உங்க மாமாவுக்கு நம்ம கூப்பிட்டது கேட்கல போல, அதான்.